திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் திருச்சதகம் 9வது பதிகம் 89வது பாடல். சென்ற பாடலுடைய கருத்தை சிந்தித்துவிட்டு தொடர்ச்சிக்காக இந்த பாடலை நாம் விரிவாக பார்க்கலாம். அடியார்கள் சிவபெருமானே, உன்னிடம் அன்பே வடிவான மனமுடையவர்களாய் உன்னுடைய மின்னலை நிகர்த்த பொன்னை போன்ற திருவடிகளை தரிசித்து நெருப்பிடைப்பட்ட மெழுகு போல உருகி உன்னை தொடர்ந்து சிவசாயுச்சியம் அடைந்தார்கள். அவர்களை நான் தொடராமல் வீணாக இந்த உலக வாழ்க்கையில் இருந்து அழுது கொண்டு நிற்கின்றேன். அதனால் என்னுடைய பிறவி உன்னை அடையாத காரணத்தினால் என்னுடைய பிறவி வீணான பிறவியாக அமைந்துவிட்டது. எதை பற்றுக்கோடாக கொண்டு உன்னுடைய திருவடியை வந்து நான் அடைவேன் என்று 88வது பாடலிலே சுவாமிகள் விண்ணப்பித்து கொண்டார்கள். 89வது பாடல். பணிவார் பிணிதீர்த்து அருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே. எப்பொழுதும் சாமியை கூப்பிட்டு சொல்கிற மாதிரி பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அந்த வெளியை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கணும். பொய்தீர் மெய்யானே. இறைவன் ஆன்மாக்களிடம் இருக்கின்ற பொய்யை தீர்க்கின்ற உண்மை பொருளாக விளங்குபவன். யாரெல்லாம் அவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இருக்கின்ற பிணியாகிய அறியாமையை தீர்க்கக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அப்படி யார் அவரை தொடர்ந்து ஜென்மம் ஜென்மமாக வழிபடுகிறார்களோ அவர்களுடைய பிணிகளையெல்லாம் தீர்த்து அவர்களுக்கு தன்னுடைய திருவடி பேற்றினை, திருவடி தரிசனத்தினை கொடுக்கிறான். நீ எனக்கு அப்படி திருவடி தரிசனத்தை கொடுப்பதற்கு நான் தகுதி இல்லை என்று, அந்த திருவடி தரிசனம் ரொம்ப அருமையானது, இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீ நினச்சின்னா அதை தடுக்கக்கூடியது என்னிடம் இருக்கிறது. என்னன்னா, நான் செய்த வினை. அந்த வினை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என் மனதை நெகிழ விடாமல் திண்ணிய கெட்டியான மூங்கிலை போல வைத்திருக்கிறது. அதை குழைக்க முடியாது, அதை உருக்க முடியாது. ஆகவே அந்த வினையை பொடியாக்க வேண்டும். நீ பொடியாக்கு. ஏன்னா என்னால் முடியல. திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி. அப்படி நீ பொடியாக்குவதனால் வரக்கூடிய வெம்மையை, அந்த வினையினுடைய வேகத்தை என்னால் தாங்க முடியவில்லை. விரைந்து வந்து எனக்கு உன்னுடைய குளிர்ச்சி நிறைந்த திருவடியை தந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்குற. பழைய அடியார்களுக்கு துன்பமெல்லாம் விலகி உன்னுடைய அழகு நிறைந்த திருவடியை கொடுத்து விட்டாய். அப்படி அழகு நிறைந்த திருவடியை கொடுப்பது இவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீ நினச்சின்னா, என்னுடைய பிணியை தீர்த்தி, என்னுடைய வினையை தீர்த்தின்னா எனக்கு அந்த தகுதி வந்துடும். ஆகவே வினையை தீர்த்து விரைந்து வந்து எனக்கு உன்னுடைய திருவடி பேற்றினை நல்குவாயாக. பொய்தீர் மெய்யானே. பொய்மையின் நீக்கத்திற்கு காரணமாகிய மெய்ப்பொருளாக உள்ளவனே, மெய்ப்பொருளே. பணிவார் பழைய அடியார்க்கு பிணிதீர்த்தருளி. பணிவாருங்கிறது இங்கே பொருள் பணிந்து வழிபடுபவர்கள். பணிந்து வழிபடுவராகிய பழைய அடியார்க்கு பிறவி நோயை ஒழித்தருளி. பிறவி என்பது ஒரு நோய். அந்த நோயை நீக்கி, அந்த நோய் நீங்கிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்குது. அது என்னன்னா, உன் அணியார்வாதம் கொடுத்தி. அவனுடைய அழகு அணியார், அணின்னா அழகு நிறைந்த, ஆர் நிறைந்த, அழகு பொருந்திய அந்த திருவடியை நீ கொடுப்பாய், அவர்களுக்கு கொடுக்கிறாய். இது அரிது என்றால்
நான் அந்த திருவடி பேற்றினை திருவடி தரிசனத்தை பெறுவதற்கு ரொம்ப கடினம், அரிதுன்னா கடினம் என்றால் நான் எப்படி இருக்கேன்? தினியார் மூங்கில் அணையேன், திட்பம் பொருந்திய மூங்கிலை ஒத்தவனாகிய எனது வினையை பொடியாக்கி. அப்படி உன்னுடைய பாதம் கொடுக்கறதுக்கு தடையாக இருக்கிறது என்னுடைய வினை, அதை நீ பொடியாக்கு, அது உனக்கு முடியும். நீ வீரக்கடல் அணிந்தவன், ஆகவே அதை பொடியாக்கி ஒல்லை வந்து, ஒல்லைன்னா விரைவாகன்னு அர்த்தம், ஒல்லை வந்து உன்னுடைய கருணையினாலே நான் இருக்கின்ற இடத்துக்கு நீ வந்து தனியார் பாதம் தாராய், குளிர்ச்சி நிறைந்த உனது திருவடியை எனக்கு தர வேண்டும். என்னுடைய சிந்தனையை பார்க்கலாம். பொய்தீர் மெய்யானே, பொய்மையின் நீக்கத்திற்கு காரணமாகிய மெய்ப்பொருளே. சிவபெருமான் தான் மெய்ப்பொருள், அவன்கிட்ட பொய்யே அணுகாது. யாவையும் சூனியம் சத்தெதிராகலின் என்பது 7ஆம் சூத்திரம். யாவையும் சூனியம் சத்து எதிராகலின். அவன் பொய்மை அவனுக்கு மேன நிற்கவே முடியாது. சூரியனுக்கு முன்னாடி இருள் நிற்காது, இறைவனுக்கு முன்னாடி பொய்மை நிற்காது. பொய் தீர்ந்த மெய்யான் அப்படிங்கிறதுக்கு பொய்யை தீர்க்கக்கூடிய மெய்யை உடையவன். அவன் பொய்மையே இல்லாதவன், அவனுக்கு தான் தகுதி. அவனுக்கு என்ன தகுதின்னா, அவன் பொய்மையே இல்லாதனால் நம்முடைய பொய்மையை நீக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. நம்ம ஒரு மருத்துவரிடம் சொல்கிறோம், 4 நாளாக சளி ஜுரம் உடம்பு வலி, டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் ஒரு குள்ளாவை போட்டுக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு அவர் இருமிட்டு இருந்தாருன்னா நம்ம என்ன நினைப்போம்? இது சரியாக வருமா, இவர்கிட்ட போனால் சரியாக வருமா, நமக்கு வைத்தியம் பண்ண முடியுமா வேலை அப்படின்னு நமக்கு வந்துடும் இல்லையா? நம்மகிட்ட பொய் இருக்கு, அந்த பொய்யை நீக்கணும்னா அவன் பொய் இல்லாதவனாக இருக்கணும். பொய் தீர்ந்த மெய்யான், பொய்தீர் மெய்யான்னா பொய்யை தீர்க்கக்கூடிய மெய்யான், அவனும் பொய் தீர்ந்த மெய்யான், ரெண்டும் அதில் இருக்கு. பொய் தீர்ந்த மெய்யாக விளங்கக்கூடிய சிவபெருமான் நம்முடைய பொய்யை தீர்க்கக்கூடியவனாகவும் விளங்குகிறான். பொய் தீர் மெய்யான். இன்னொரு பொருள் இருக்கு அதுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் நீங்கக்கூடியவை. அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் நிரந்தரமாக இருக்கணும் ஒரு பொருள், அதுதான் சத்தியம். மீதி பொருள்களெல்லாம் அசத்தியம், அசத்து, பொய் அப்படின்னு சொல்லும். சரி, இது கடவுளா, இது கடவுளா, இது கடவுளா, இது கடவுளா, இது கடவுள்னா இல்லை 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 இல்லை, இதுக்குள்ளே அவன் இருக்காங்கிறது அது வேற. இப்போ செவரை பார்த்து இது செவர் கடவுளா? இல்லை. வேற ஒரு பொருளை பார்த்து இந்த மேஜையா அப்படின்னு ஒன்று ஒன்றா அப்படி தீர்த்துக்கிட்டே பொய்யெல்லாம் தீர்த்து கொண்டே வந்தால் எஞ்சி இருக்கின்ற மெய்யான் அப்படின்னு அதுக்கு ஒரு பொருள். பொய் தீர் மெய்யான், 3 பொருள் சொல்லலாம். ஆணவமலமாகிய இருக்கக்கூடிய பொய், நம்மிடம் இருக்கக்கூடிய பொய்யை தீர்க்கின்றவன். அவனிடம் அறியாமையே இல்லாத பொய் தீர்ந்த மெய்யான். எல்லா பொய்களையும் நீக்கிவிட்டால் மிஞ்சி இருக்கக்கூடிய மெய்யாக உடையவன் பொய்தீர் மெய்யான். அதனால் பொய்யாகிய உடம்பை ஒழிப்பவன் அப்படின்னா இந்த பிறப்பிறப்பில் சுழலுகின்ற நம்மை அதிலிருந்து நீக்கி சாஸ்வதமான மெய்யாகிய தன்னுடைய திருவடி பேற்றினை நல்கக்கூடிய பெருங்கருணையாளன் அப்படின்னு. பணிவார் பழைய அடியார்க்கு பிணிதீர்த்தருளி. அப்படிப்பட்ட பொய்தீர் மெய்யான் என்ன செய்கிறான்னா, அடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு பழைய அடியார் பணிவார். பணிவார்னா தன்முனைப்பில்லாமல் யார் இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்கள் பணிவார். அந்த பணிவார் அவர்கள் ஒரு பிறவியில் அந்த பாக்கியம் கிடைச்சிடாது. அடியார்களாகிய பாக்கியம் தன்முனைப்பு அற்று இறைவனையே சிந்தித்து அவன் மீது அன்பு செலுத்துகின்ற பாக்கியம் ஒரு பிறவியில் கிடைச்சிடாது. அப்போ அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் ஆணவ மலத்தினுடைய அறியாமையினுடைய கட்டிலிருந்து விடுபட்டு பிறவிதோறும் அவர்கள் தூய்மை அடைந்து கொண்டே வர வேண்டும். ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து, முனைனா பல் பிறவிகள். ஏடுடைய மலரான் என்பது பிரம்மாவை குறிக்கும். அவன் பல பிறவிகளில் சிவபெருமானை வழிபட்டு
பிரம்மபுரீஸ்வரன் சீர்காழிப்பதியில் இருக்கக்கூடிய அந்த பெருமானிடம் இந்த உலகத்தை படைக்கின்ற ஆற்றலை பெற்றானான். பிரம்மாபுரம் அப்படின்னு பேர். அதனால பிரம்மன் வழிபட்டதனால் பிரம்மாபுரம். பிரம்மனுக்கு சக்தி எப்படி கிடைச்சது அப்படின்னா, அங்கே வழிபட்டு சாமிகிட்ட போய் இப்படி படைக்கிறது. பெருழி காலத்திலே எல்லா உயிர்களினுடைய விதைகளையும் தனது ஓடத்திலே ஏற்றிக்கொண்டு அங்கு மிதந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு ஊழிக்கும் ஒரு தடவை அந்த சீர்காழிக்கு பேர். 12 பேர் இருக்குது. 12 ஊழிகள் இதுவரையிலும் வந்திருக்குது. சாமி அங்கே தான் படைப்பு தொழிலை தொடங்குகிறான். பிரம்மா படைச்சு நீ படைப்பு தொழிலை தொடங்கு அப்படின்னு சொன்னான். சாமி தெரியாதே, நீ தானே அறிவிக்கணும், அறிவித்தாலன்றே அறியாத உயிர்களாச்சியா நாங்கள், எங்களுக்கு சொல்லிவிடு அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மாவுக்கு படைப்பு இப்படி படைக்கணும்னு சொல்லி கொடுத்தானா சாமி. அதனால் பிரம்மா அங்கே தவம் கிடந்தார். அதனால தான் பிரமாபுரம் என்று பெயர். பெடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் அன்றே அப்படின்னு சொல்கிறார். பணிவார், யார் தன்முனைப்பில்லாமல் யார் வழிபடுகிறார்களோ அந்த அடியார்களுக்கு பிறவி நோய். இங்கே பிணி என்பது பெரிய பிணி. அந்த பிணி ஒரு பிணி இருக்கிறதுனால எல்லா பிணியும் நமக்கு வருது. பிறவி ஆகிய நோய். அதனால தான் அப்பர் பெருமான் நம்முடைய பதிகத்தில் சொல்கிறார், தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. தீரா நோய் தீர்த்தருள. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க மனிதர்கள். ஆனால் ஒரு நோய் தீராத நோய் இருக்கிறது. அந்த நோய் இருக்கிறதுனால மற்ற நோய்கள் வருகின்றன. உடலிலும் மனதிலும் வருகின்ற எல்லா நோய். அந்த தீராத நோயை தீர்த்தருள்பவன் வைத்தியநாதன். அந்த வைத்தியநாதன் தான் தீரா நோய் தீர்த்தருள வல்லுகிறான். மருந்து வேண்டிலிவை மந்திரங்களிவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்களிவை சிவபெருமான் தான். மருந்தவை மந்திரம் மறுமையினன் நெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவன் நாமமே சிந்தை செய் நன் நெஞ்சமே அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். மருந்தாக விளங்குகிறான். பணிவார் பழைய அடியார் பிணி தீர்த்து அருளி. அவர்கள் இருக்கின்ற எல்லா நோய்களையும் அவன் தீர்க்கிறான். பழைய அடியார்கள். அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே படகடியார்க்கு. அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே படகடியார்க்கு இந்தருளும். பண்டை பரிசே ஜன்மஜன்மமாக அவனை வழிபட்டு வழிபட்டு அறியாமையிலிருந்து நீங்கி முற்றிலும் பக்குவமடைந்த ஆன்மாக்கள் படகடியார்கள். பண்டை பரிசே படகடியார்க்கு ஈந்தருளும். எதை? அந்தமிலா ஆனந்தத்தை ஈந்தருளுகிறான். அந்தமிலா ஆனந்தத்தை ஈந்தருளுகின்ற அண்டம் வியப்புருமா பாடுதுங்கானம்மானாய். அதுதான் அதிசயம். உலகத்திலே பெரிய அதிசயம் என்ன? அறியாமையில் மூழ்கி கிடக்கின்ற உயிர்களுக்கு ஒவ்வொரு பிறவிதொரும் 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 அவருடைய அறியாமையை மெல்ல மெல்ல நீக்கி அவர்களை பிரகாசப்படுத்தி ஒளியுடைய மானுடமாக நோக்கி, அவனே குருநாதனாக வந்து ஒளியுடைய மானுடமாக வந்து நோக்கி அந்த சற்று தீட்சையை அருளி அந்த பிணிகளையெல்லாம் அவன் தீர்க்கிறான். பணிவார் பிணிதீர் பழைய அடியார்க்கு பிணிதீர்த்தருளி. பண்டை பரிசே பழகடியார்க்கு ஈந்தருளும் அண்டம் வியப்பெருமா பாடுதுங்கானம்மானாய். அதனால தான் பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? அடியார்கள் கூட்டத்தில் இருக்கணும். ஏன்னா அந்த அடியார்கள் உண்மையில் நிலை பெற்றிருக்கின்றவர்கள், மெய்யிலே நிலை பெற்றிருக்கின்றவர்கள். அப்படி நிலை பெற்றிருக்கிறதுனால அந்த ஆன்மாக்கள் எங்கே இருக்கோ அதனுடைய பிரகாசம் எங்கேயும் வெளிப்படும், குறிப்பிட்ட தூரம் வெளிப்படும். அப்போ அந்த அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா நம்முடைய முயற்சி இல்லாமலே சிவசிந்தனை நமக்கு உண்டாகும். புத்தரை பற்றி ஒன்று சொல்வார்கள். புத்தர் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் அவருக்கு இருக்கின்ற அந்த புனிதத்தன்மை யாரையும் கொலையை பற்றிய சிந்தனையே அவங்க மனசில் எழாதான். அந்த சர்க்கிளுக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு வராதான். இந்த அடியார்கள் அப்படிப்பட்ட புனித அதிர்வலைகளை தன்னிடம் கொண்டவர்கள். மின்சாரம் மாதிரி பாயும். அவர்களுக்கு எதுக்க வந்தால் அந்த அறியாமை விலகி ஓடிவிடும். அதனால தான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் உண்ணின்றேன்னு மணிவாசக பெருமான் சொல்லுகிறார்.
பணிவார் பழைய அடியார்க்கு பிணிதீர்த்தருளி. சிவபெருமான் அவருடைய பிணிகளை நீக்குகிறான். அவர்களுக்கு இருக்கின்ற வாசனாமலத்தையும் நீக்குகிறான். விருப்ப அளவிலே இருக்கக்கூடிய அந்த வாசனாமலத்தையும் நீக்கி இந்த வீட்டின்பத்திற்கு அவன் தகுதியாக்குகிறான். அடியார்களுக்கு, பழைய அடியார்களுக்கு பிணிதீர்த்து அருளி பாச நீக்கத்தை செய்து அந்த சிவ பேற்றினையும் அருளுகிறான். அப்படிப்பட்ட சிவபெருமான் யாருக்கு? அடியார்களுக்கு, பழைய அடியார்களுக்கு. அப்படி பாச நீக்கம் செய்து சிவப்பேற்றினை தந்து உன் அணியார்வாதம் கொடுத்தி. அதுக்கு பிறகு என்ன பிரைஸ் கொடுக்குறான் சாமி? இந்த காரியம், இந்த உயர்ந்த உலகத்திலேயே இந்த மனித பிறப்பெடுத்து வந்து இந்த ஆன்மாவானது மிக உயர்ந்த உன்னதமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. அது என்னன்னா, இறைவனை தரிசித்த பேறு கிடைத்திருக்கிறது. இறைவனை உணர்ந்த பேரு. அந்த உணர்ந்ததுக்கு என்ன பரிசுன்னா அவனுடைய திருவடியை தரிசனம் கொடுக்குறான் சாமி. உன் அணியார்வாதம் கொடுத்தி. அணி அப்படின்னா அழகு. இந்த இடத்துல அணி, அணிகலன்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? காரண பேரை நம்மளை அழகுபடுத்துறதுனால அணிகலன் அப்படின்னு இதுக்கு பேர். நீ அழகு மிகுந்த திருவடியை கொடுக்கின்றாய். அந்த திருவடி அழகு நிறைந்தது. அந்த திருவடிக்கு அறியாமை இல்லை, அதனால் அது அழகு நிறைந்தது. யாரெல்லாம் அந்த திருவடியை வணங்குகிறார்களோ அவர்களையும் அழகாக்குவது, அவர்களுக்கும் அறியாமையிலிருந்து அவர்களை விடுவிப்பது. அப்போ அந்த திருவடியை வணங்கினோம்னா பாதாதிகேசம் வணங்கணும். நம்ம சாமியை பார்த்தோம்னா அப்படி தீபாராதனை காட்டும் பொழுது எங்கே பாதத்துக்கு வருது அந்த தீபம்னு பார்க்கணும். அது நம்முடைய வினைகளையெல்லாம் சுட்டரிக்கக்கூடிய இடம் அந்த இடம். அணியார் பாதம், அழகு மிகுந்த திருவடி. அந்த அழகு அது அழகாக இருக்கிறது. அந்த அழகான திருவடியை பார்க்கும் பொழுது நம்முடைய அழகை கெடுக்கின்ற அறியாமையையும் அது கெடுத்து விடும். அது ஆணவமலத்திலிருந்து நீங்கி இருந்தனால் அது பேரழகு படித்ததாக அந்த திருவடி விளங்குகிறது. அந்த திருவடிதான் சிவஞானமாகவும் விளங்குகிறது. அந்த சிவஞானம் நமக்கு நம்ம வந்து சாத்திரங்களின் மூலமாகவும் தோத்திரங்களின் மூலமாகவும் திருவடிதான் நம்மை நோக்கி வந்து நமக்கு நம்முடைய அறியாமையை போக்கி கொண்டு இருக்கிறது. திருவடி போக்கி கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு நோய் இருந்ததுன்னா அந்த நோய் உள்ளவர்களுக்கு முதல்ல மருத்துவர் என்ன பண்ணுவார்னா நோயைத்தான் முதல்ல நீக்குவார். நீங்கள் நல்ல நோய் இருக்கிறது, 10 நாளாக எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு நீங்கள் போய் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அன்றைக்கி போன அன்றைக்கே உடம்பு ரொம்ப தொம்பு குறைச்சலாக இருக்குது, ஒரு டானிக் எழுதி கொடுங்க சார், ஒரு நல்ல சத்து மாத்திரை எழுதி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? முதல்ல இந்த ஜுரமும் சளியும் உடம்பு வலியும் முன்னாடி நீங்கிட்டோம், அதன் பிறகு நீ 10 நாள் கழிச்சு வா, ஒரு வாரம் கழிச்சு வா, உனக்கு டானிக் எழுதி தரேன்னு சொல்லுவார். நீங்கள் எந்த டாக்டராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சாமி என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய பிணிதீர்த்தருளி. இவன் மருத்துவன், அவன் பெரிய மருத்துவன். நம்மிடம் இருக்கின்ற பிணி, அறியாமையாகிய பிணியை தீர்த்தருளி அதுக்கும் பிறகு அணியார்வாதம் கொடுத்தி. அந்த பிணி நீங்கின உடனே அழகு நிறைந்த திருவடிகளை அந்த உயிரிலே அவன் பதிக்கிறான். பிணி போன உடனே அதுக்கு பிரைஸாக என்ன கிடைக்குதுன்னா அவனுடைய அழகு நிறைந்த திருவடி தரிசனம் கிடைக்கிறது. ரெண்டையும் சொல்கிறார். எப்படி ஒரு நோய் நீக்குகின்ற மருத்துவன் முதலிலே நோயை நீக்கிவிட்டு பிறகு உடலுக்கு தெம்பு தருகின்ற, ஆற்றல் தருகின்ற மருந்துகளையோ உணவுகளையோ சேர்க்க சொல்லுவது போல, மருந்து சாப்பிடும் பொழுது இன்னென்ன உணவுகளை சாப்பிட்டால் சீக்கிரம் குணமாகும்னு அந்த அந்த உணவு சாப்பிடுவதற்கே சில கட்டுப்பாடுகள் உண்டு. அப்போ நோய் நீக்கம் நடந்த பிறகு நல்ல உணவுகளை சாப்பிடலாம். அதுபோல இறைவன் பழைய அடியார்களுக்கு பிணிதீர்த்தருளி, பழைய பணிவார் பழைய அடியார்களுக்கு பிணிதீர்த்தருளி அதன் பிறகு அவனுடைய திருவடி தரிசனத்தையும் தருகிறான். உன் அணியார்வாதம் கொடுத்தி. அதன் பிறகு இப்போ எல்லாம் நீ அடியார்களுக்கு இதெல்லாம் செஞ்சிட்ட, அடியார்களாகி இருக்கின்றவர்களுக்கு இவ்வளவு பேற்றை நீ வழங்கி இருக்கிறாய். பணிவார் பிணிதீர்த்தருளி பழைய அடியார்க்குன் அணியார்வாதம் கொடுத்தி. கொடுத்துட்டப்பா, கொடுத்தினா கொடுத்திருக்கின்றாய், கொடுத்து அருளி இருக்கின்றாய் அப்படின்னு பொருள்.
அதுவும் அரிதென்றால் உன்னுடைய திருவடி தரிசனம் ரொம்ப உயர்ந்தது. அது பல பிறவிகளை கடந்து நான் அடையக்கூடியது. அது ரொம்ப கடினம், அதை அடைவது கடினம். இந்த நிலையில் உனக்கு உடனே கிடைக்காது. அது கடினமாக இருந்தால் மெல்ல மெல்ல அடையலாம். ஆனால் இப்போ உனக்கு கிடைக்காது. அதுவும் அரிதென்றால் இப்பொழுது உனக்கு கிடைக்காது, அது அருமையானது அப்படின்னா அவர்கள் பல பிறவிகளில் அடியார்கள் பல பிறவிகளில் நான் முதலே சொன்ன ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பல பிறவிகளில் அவர்கள் வந்து வழிபட்டு வந்ததனால் மனப்பிள அந்த அந்த பிணி மல பிணிப்பு அவர்களுக்கு தளர்ந்து இருக்கிறது. அவர்கள் பாச நீக்கம் பெற்று இறைவனுடைய திருவடி தரிசனம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. நீ அவ்வளவு பக்குவம் இல்லை உனக்கு, அதனால் உனக்கு அந்த அணியார் பாதம் கொடுக்க முடியாது. பக்குவம் இல்லை என்றாலும் அதுவும் அரிது என்றால் அந்த திருவடி தரிசனம் உனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா திணியார் மூங்கில் நான் எப்படிப்பட்டவன்? திணியார் மூங்கில் அணையேன். திணிந்த மூங்கில், திணியார்னா பொருந்திய நிறைந்த, திண்மை பொருந்திய, திண்மை நிறைந்தன்னு அர்த்தம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு விளையாடுறவங்களாம் விளையாடுவாங்க. அந்த கம்பை பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும், உள்ளே கூடு இருக்காது. உள்ளே வந்து ஒரு குண்டு ஒரு கோணூசி நுழையிற அளவுக்கு தான் கூடு இருக்கும், கூடு இருக்காது. சில மூங்கி பார்த்தீங்கன்னா உள்ள கூடு நிறையா இருக்கும், கூட்டு மூங்கின்னு சொல்லுவாங்க. இந்த கெட்டியாக இருக்கிறது போலீஸ்காரவங்க தடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தெளிவாக இருக்கும். அதுக்கு பத்தராசகளின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பத்தராஜங்களின்னு சொல்லுவாங்க. நாத்தி மூங்கில், பத்தராஜகளி அப்படின்லாம் சொல்லுவாங்க. கல் மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நான் இருக்கிறேன். கூட்டு மூங்கி இருக்குது, அது நினச்சப்போ வளையும். இந்த ஏணி செய்கிறதுக்கெல்லாம் கூட்டு மூங்கி வச்சுக்குவாங்க. அது கொஞ்சம் வளைசாக இருந்தால் நெருப்பில் காட்டி நிமித்தி அதை ஏணி செஞ்சுருவாங்க. அதுக்கெல்லாம் அது பயன்படும். இந்த திணியார் மூங்கில் ரொம்ப இந்த நம்ம வந்து சாமி தூக்கிறதுக்கெல்லாம் மூங்கில், கெட்டி மூங்கில் கொண்டு வந்து அது சாமி தூக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. நான் எப்படி இருக்கிறேன்னா இந்த மூங்கிலினுடைய பக்குவம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஞானி, 32 வயசு தான் அவர் இருந்திருக்கிறாரு. உலகியல்ல எவ்வளோ உதாரணங்கள் காட்டுறாங்க பாருங்கள். மின்னார் பொன்னார் கடல் கண்டு அப்படின்னா அந்த மின்னல் நிரந்தரமாக இருந்தால் எப்படி ஒளி இருக்கும்? சாமியினுடைய திருவடி ஒளியை நம்மாலே விவரிக்க முடியாது. அது 1000 கோடி சூரிய பிரகாசம்னு சொல்லுவாங்க. 1000 கோடி சூரிய பிரகாசத்தினும் மேலானது அது. அதுக்கு நிகர் எதையும் நம்ம சொல்லவே முடியாது. இருக்கிறதுலே மிக உயர்ந்ததாக சொல்லணும்னு அந்த மின்னல் நிரந்தரமாக இருந்தால் எவ்வளோ வெளிச்சம் இருக்குமோ அது போலப்பா அப்படின்னு நமக்கு சொல்கிறார் அவர். அப்போ இயற்கையை எவ்வளோ கவனிச்சிருக்காங்க பாருங்கள். அதுவும் அரிதென்றால் திணியார் மூங்கில் அணையேன். திணிந்த மூங்கிலை போன்ற ரொம்ப கெட்டியான மூங்கில் உள்ள வளையாமல் உருகாமல் நெகிழாமல் இருக்கக்கூடிய, அதுக்கு காரணம் அப்படின்னா திணியார் மூங்கிலாக அப்படி மனம் கல் மனசாக உன்னை நினச்சி உருகி அழாத அப்படி இருக்கின்ற காரணம் வினை. அந்த வினையை நீ தான் பொடியாகணும், என்னால் முடியாது. பெருமானே அந்த தெனியார் மூங்கில் அணைய அந்த கண்மமாகி அந்த வினையை நீ சாம்பலாக்கு, நீர் ஆக்கு. பொடி அப்படின்னா சாம்பல், வினையை பொடியாக்கி அப்படின்னா சாம்பலாக்கு. பழைய அடியார்களுக்கு அவர்கள் இந்த யான் எனது என்ற அந்த பற்றை முற்றிலும் விட்டவர்கள், அதனால் பணிவாக இருக்கிறார்கள். யான் எனது என்ற பற்றை முற்றிலுமாக விட்டவர்கள் இறைவனிடம் அன்போடு இருக்கிறார்கள். உள்ளத்துக்குள்ள அன்பு, வெளியிலே பணிவு, இதெல்லாம் அவரிடம் இருக்குது. அப்படியெல்லாம் நான் இல்லாததற்கு காரணம் என்னிடம் இருக்கின்ற வினை. அந்த வினையினுடைய அழிவுதான் எனக்கு சிவபோகத்தை உண்டாக்கும். ஆகவே உன்னுடைய ஞானாக்கினியால் சாமி வந்து ஒரு நெருப்பை போட்டு அதை கொளுத்தி அதை அழிக்கணும், பொடியாக்கணும்னு வேண்டியில்ல. அவருடைய ஞானாக்கினியானாலே அதை பொடியாக்கி விடுவார். பெருமானே உன்னுடைய ஞானாக்கினியை செலுத்தி என்னுடைய வினையை நீ பொடியாக்கி ஒல்லை வந்து தனியார் பாதம் தாராய். ஒல்லைன்னா விரைவாக. ஒல்லை விடையானை பாடுதுங்கானம்மானாய்னு இன்னொரு இடத்துல சொல்லுவார். ஒல்லைன்னா விரைவாக. அவர் வச்சிருக்கிற காளமாடு என்னமோ காளமாட்டில் இருக்கார், அவர் வந்து ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். நமக்கு வேணும்னா அவர் மெதுவாக தான் அது நடந்து வரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதான்.
அது மின்னலினும் வேகமாக வரும், காற்றை விட வேகமாக வரும். ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய் அப்படின்னு அம்மானாய் நம்ம வரப்போகிற பாட்டில் பார்க்க போகிறாங்க. ஒல்லை வந்து தனியார் பாதம் தாராய், விரைவில் வந்து தணிதல், தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். தனியார் குளிர்ச்சி நிறைந்த தனியார் பாதம் தாராய், குளிர்ச்சி பொருந்திய உன்னுடைய திருவடியை தந்துருள்வாயாக. ஒல்லை விரைவாக, தனின்னா குளிர்ச்சி, ஆறுனா நிறைந்த, பொருந்திய அப்படின்னு வச்சுக்கலாம். நீ என்னுடைய தீவினையை சுட்டெரிக்கிறாய் உன்னுடைய ஞானாக்கினியினாலே. அப்போ உன்னுடைய மரக்கருணை வெளிப்படும். தீவினையை சுட்டடிக்கும் பொழுது நான் அந்த துன்பத்தினுடைய பயனை, வினையினுடைய பயனை நான் அனுபவிப்பேன். அது ரொம்ப வெம்மையாக இருக்கும், என்னால் தாங்க முடியாது. வெம்மை என்னை தகிக்கும் நாலு பக்கமும். அப்படி வெம்மை தகிக்கும் பொழுது நீ உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய திருவடியை எனக்கு காட்டணும். இந்த வெம்மையை தீர்ப்பது உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய திருவடி. ஆகவே ஒல்லை வந்து தனியார் பாதம் தாராய், இதை நம்ம அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் இல்லையா. அவருக்கு 7 நாள் நீற்றறையிலே அவரை வைத்து விட்டார்கள். அந்த நீற்றறையில் வைத்த பொழுது அவர் பாடுகிறார், மாசு இல் வீணையும். அது அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தான். இறைவனுடைய திருவடி தான் சொல்கிறார். இறைவனுடைய திருவடி நம்முடைய உலக வெம்மையை அவிக்கின்ற, உலக வெம்மையை நீக்கின்ற பேராற்றல் படைத்தது, பெருங்கருணை படைத்தது. மாசு இல் வீணை, வீணை வாசித்தால் அந்த வீணை கேட்பதற்கு மிக 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 இனிமையாக இருக்கும். இறைவனுடைய திருவடி அப்படி இனிமையானது. மாசில் வீணையும் மாலை மதியமும், மாலையிலே சூரியன் அடங்கி நிலவு தோன்றுகின்ற அந்த நேரத்தில் இருக்கின்ற குளிர்ச்சி பொருந்திய மதியம். வீசு தென்றலும், தென்றல் காற்று, நல்ல கோடை காலத்தில் மாலை நேரங்களில் வீசக்கூடிய தென்றல் காற்று பட்டுச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப அவ்வளோ சுகமாக இருக்கும். சட்டையை போட்டு கூட அந்த காற்றை நம்ம அனுபவிக்கும். வீங்கு இளவேனிலும், இளவேனில், முதுவேனில் ரொம்ப தாங்க முடியாது. இளவேனில், அந்த இளவேநீர் காலத்தில் வெயிலும் காற்றும் நம்ம மேலே மோதும் பொழுது ரொம்ப சுகமாக இருக்கும். இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. பொய்கையிலே பக்கத்தில் நீங்கள் குளம், நல்ல தாமரை குளம், தாமரை ஏரி பக்கத்தில் போனீங்கனாலே உங்களுடைய உடல் குளிர்ச்சி அடையும். நீங்கள் இதை அனுபவித்து பார்க்கணும். நீங்கள் பஸ்ஸிலலாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நிலப்பரப்பில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது வெம்மையான காற்று. அதே ஒரு ஆற்று, நீளமான ஆற்றை கடந்து வரும்பொழுது நீங்கள் இப்போ தண்ணி போயிட்டு இருக்கும்பொழுது பாருங்கள், குளிர்ச்சியாக காற்றடி. ஏன்னா குளிர்ச்சியாக காற்றடின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா ஆறாக இருக்கும். நம்முடைய நாட்டில் உள்ள ஞானிகள், மெய்ஞானிகள் குளிர்ச்சின்னு சாமையாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய நாடு வெப்பம் நிறைந்த நாடு. இந்த வெப்பம் நிறைந்த நாட்டில் பெரும்பாலான நேரங்கள் நமக்கு குளிர்ச்சி தேவைப்படுகிறது. அதனால் நம்ம குளிர்ந்த உணவு, குளிர்ந்த தண்ணீர் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். மேல்நாட்டில் பார்த்திங்கன்னா அது குளிர்ந்த நாடு. அதனால் அவங்க ரூமுக்குள்ளே இருக்கும் பொழுதே நம்ம இப்படி ஏசி போட்டிருக்கோமோ அது மாதிரி அவங்க சூடுபடுத்துகின்ற ஒரு எந்திரத்தை வீட்டில் வச்சுருப்பாங்க. எப்பொழுதும் சூடு அவங்களுக்கு தேவை. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தேவை. அப்போது இறைவன் நமக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தருவதற்கு இறைவன் வருகிறான்ங்கிறத சொல்லும் பொழுது இந்த உதாரணத்தை பெரியவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது தனியார் பாதம், அந்த குளிர்ச்சி நிறைந்த திருவடி அப்படின்னு சொல்கிறோம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும் வீங்கிள வேணிலும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நீடல் திருவடி. அந்த வினையை பொடியாக்கி ஒல்லை தனியார் பாதம் தாராய். அப்படி அந்த குளிர்ச்சி நிறைந்த பேரானந்தத்தையும் பேரமைதியும் தரக்கூடிய திருவடியை எனக்கு தாராய்னா தந்து, தாராய்னா தா அப்படின்னு ஆக்ஞா கேட்கறது இல்லை, தந்து அருள்வாயாக. ஏன் ஒல்லை வேகமாக தா அப்படிங்கிறாருன்னா, இந்த உலக வெப்பம் நம்மை தகித்து கொண்டே இருக்கிறது. மன நிம்மதி இல்லை. இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன், சாமியை கும்பிட போகிறேன், பார்த்துட்டு வந்தாலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா நம்ம? அதனால் இந்த உலக வெப்பம் என்னை மிகவும் தாக்குகிறது. அந்த வெம்மையை தாங்குகின்ற ஆற்றல் என்னிடம் இல்லை.
ஆகவே விரைந்து உன்னுடைய பாதத்தை கொடு, உன்னுடைய பாதம் எனக்கு அமைதியை தரும், குளிர்ச்சியை தரும். வந்து நான் வினையிலே கிடக்கிறேன், நான் உன்னை அடையணும், ஒன்றுகிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகவே பெருமானே, உன்னுடைய கருணை காரணமாக நீயே வந்து ஒரு வார்த்தையும் நம்ம சிந்திக்கணும். ஒல்லை வந்து, நான் இந்த வினையிலே கிடந்து அழுந்தி கொண்டிருக்கின்ற நான் மலத்தினாலே பிணிப்பின்றிருக்கிறேன். உன்னை நாடி அடைகின்ற, உன்னை நாடணும்னு நினைச்சாலும் வர்ற ஆற்றல் என்னிடம் தெம்பு இல்லை, எனக்கு வர முடியாது. ஆகவே நீயே என்னிடம் வந்து அருளு அப்படிங்கிறத ஒல்லை வந்து விரைவாக நீயே. சாமிக்கு நம்ம உத்தரவெல்லாம் போடலை, என் நிலைமை எப்படி இருப்பா, நான் இருக்கிறது இடத்துக்கு என்னை தூக்கி விடுப்பா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி ஒல்லை வந்து தனியார் பாதம் தாராய், உன்னுடைய குளிர்ச்சி மிகுந்த, தனி ஆர் அப்படின்னு பிரிக்கணும் அதை, குளிர்ச்சி நிறைந்த, குளிர்ச்சி பொருந்திய உன்னுடைய திருவடியை எனக்கு தந்தருள்வாயாக. திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி ஒல்லை வந்து தனியார் பாதம் தாராய். இதே மாதிரி கருத்தை இன்னொரு பாடல்லையும் சொல்லி இருக்கின்றார். அது 32வது பதிகம். அந்த சும்மா உங்களுக்கு அதை எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் அந்த பாட்டு வரும்பொழுது நம்ம விரிவாக பார்க்கலாம். துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து. தொண்டர், இங்கேயும் தொண்டர் தான், பழைய அடியார்களை தான் சொல்கிறார். துணிந்து உருகி அருள் பெருக இருக்கின்ற தொண்டர்களிடம் புகுந்து, அங்கே அதுக்குள்ளே ஒரு பரம் சாமி. திணியார் மூங்கில் சிந்தையேன் சிவனேன் என்று தேய்கின்றேன். நான் திணியார் மூங்கில் சிந்தையேன், இந்த இடத்துலையும் அதே மாதிரி கருத்து வருது. அதனால் நான் உதாரணம் எடுத்து காட்டுறேன். அணியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய், அருள் அழிய தனியாது ஒல்லை வந்தருளி தளிர்பொற்பாதம் தாராயை. உன்னுடைய குளிர்ச்சி மிகுந்த திருவடியை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார் பெருமான். இந்த பாடலில் அவருடைய திருவடி காட்சியை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற வினையை பெருமானே நீயே பொடித்து நீராக்கி என்னை தூய்மையுடையனாக்கி உன்னுடைய திருவருளை எனக்கு தா, உன்னுடைய தரிசனத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார். பழைய அடியார்க்குன் அணியார் பாதம் கொடுத்தி அப்படின்னா, பழைய அடியார்க்கு உன்னுடைய அழகு நிறைந்த, என்னுடைய அறியாமையை போக்கக்கூடிய வல்லமை பொருந்திய, அறியாமையே முற்றிலும் இல்லாத உனது திருவடியை நீ அடியார்களுக்கு நீ கொடுத்தாய். அதை போன்று எனக்கும் உன்னுடைய திருவடியை கொடுத்து பெயராத பேரானந்த பெருவாழ்வில் என்னை திளைக்கச் செய்ய வேண்டும் என்று கேட்பதினாலே இந்த பதிகத்தலப்பாகிய ஆனந்த பரவசம் இந்த பாடலிலும் விளக்கம் பெறுவதை நாம் தெளிவாக அறியலாம். பாட்டை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். பணிவார் பிணிதீர்த்து அருளி பழைய அடியார்க்குன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே. திருச்சிற்றம்பலம்.